இங்க ஒருத்தர் கார் டாக்ஸினா ஓட்டிட்டு ரொம்ப டயர்ட் ஆகி வீட்டுக்கு வராரு. அதனால மனைவியே என்ன ஆச்சுன்னு கேட்டா, ரொம்ப டிராபிக்கா இருந்தனால என்னால சுத்தமா முடியல, அதனால கால்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றாரு. ஒரு நாளாச்சும் லீவ் போடுங்கன்னா நீங்க கேட்கவே மாட்டீங்கன்னு மனைவியும் சொல்றாங்க. நமக்கு தலைக்கு மேல கடன் நிறைய இருக்கு, நான் வேலைக்கு போனாதான் வட்டி கட்ட முடியும்னு இவரும் சொல்றாரு. இவரோட முத பொண்ணும் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. சம்பள காசு கொடுத்தாச்சான்னு கேட்டா இன்னும் 2-3 நாள் ஆகும்னு சொல்றாங்க. இவரோட 2வது பையன் படிச்சு முடிச்சுட்டு எந்த வேலைக்கும் போகாம வெட்டியா தான் இருப்பாரு. நான் படத்துக்கு போறேன், 200 ரூபா காசு கொடுன்னு அவங்க அப்பா கிட்ட கேக்குறான். இதனா பாக்குற அவங்க அம்மாவும் முறைக்கிறாங்க. அவங்க அப்பாவும் பரவாயில்ல கொடுத்து விடுன்னு சொல்றாரு. அடுத்த நாள் இவங்க அப்பா கார் ஓட்டிட்டு இருக்கும் போது ஜஸ்ட் மிஸ்ல ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிடுறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பையனும் இதுக்குதான் இது மாதிரி வேலைக்கு நான் போக கூடாதுன்னு சொல்றேன், வேற ஏதாச்சும் வேலை இருந்தா அவரை போய் பார்க்க சொல்லுன்னு சொல்லி திட்டுறான். அவங்க பையனை ஒரு நாள் கூப்பிட்டு உட்கார வச்சு, எனக்கு வயசாயிட்டே போது, என்னால வேலை பார்க்க முடியல, நமக்கு நிறைய கடன்னா இருக்கு, அக்கா மட்டும்தான் வேலைக்கு போறா, என்னோட டிராவலிங்க நீ எடுத்து பாக்குறியான்னு கேக்குறாரு. உங்களை யாரு இவ்வளவு கடன் வாங்க சொன்னது, அப்படி இல்லைன்னா வீட்டை வித்துருங்கன்னு சொல்றான். நான் கடன் வாங்கலனா நீ பிடெக்கே முடிச்சிருக்க மாட்டேன்னு அவரும் சொல்றாரு. நானா உங்களை பிடெக் படிக்க வைக்க சொன்னேன், எனக்கு மியூசிக்ல தான் ஆர்வம் அதிகமா இருக்கு, தேவையில்லாம பேசி டென்ஷன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஒரு நாள் வெளியில இவன் கிரிக்கெட் விளையாட போறப்ப அவங்க அப்பாவை பாக்குறான். அவங்க அப்பா கஷ்டப்பட்டு முடியாம அந்த லக்கேஜ் தூக்கி வைக்கிறத கவனிக்கிறான். இவன் இதெல்லாம் பார்த்ததும் இவன் விளையாட போற நேரத்துல கூட இவங்க அப்பாவோட ஞாபகமாவே தான் இருக்கு. அடுத்த நாள் அவங்க அப்பாட்ட இன்னைக்கு நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு வேலைக்கு கிளம்புறான். அங்க போனா இவனுக்கு வர எல்லா கஸ்டமரும் இவனை நிறைய லக்கேஜ் தூக்க வைக்கிறாங்க. அப்பதான் இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்பாவோட அருமையே தெரிய வருது. காரும் இவனால ஓட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் ஓட்டிட்டு இருக்கான். அடுத்த நாள் நைட்டு அவங்க அப்பா கார்னா ஓட்டிட்டு வந்து ரொம்ப கால் வலிக்குதேன்னு அமுக்க சொன்னா இவன் முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். இன்னைக்கு இவன் கேட்காமலே அவங்க அப்பா காலை அமுக்கிட்டு அவங்க அப்பாட்ட சொல்றான், எனக்கு ஒரு நாள் கார் ஓட்டுனதுக்கே என்னால சுத்தமா முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க இவ்வளவு நாள் கார் ஓட்டி நம்ம குடும்பத்தை நல்லா பாத்துக்கிட்டீங்க, நான் என் குடும்பத்துக்கு உழைக்கிறத நான் கஷ்டமா பார்த்தது இல்ல, என் பொறுப்பா தான் பார்த்திருக்கேன், எனக்குமே நீ என்ன மாதிரி வேலைக்கு போகாம நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும்னு தான் எனக்கும் ஆசை, உனக்கு பிடிச்ச வேலைக்கு கூட போ, ஆனா அதுக்கான முயற்சியவாச்சும் செய்யன்னு சொல்றாரு. அப்புறம் தான் தெரியுது இது எல்லாமே இவனோட கனவுன்னு. அன்னைக்கு நைட்டே அவங்க அப்பாவை பார்த்து அவங்க அப்பாவோட காலை புடிச்சு விடலாமேன்னு போனா அவங்க அப்பா இவங்க எல்லாரையுமே விட்டு பிரிஞ்சு மேல போயிருப்பாரு.